சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க. என்னங்க முக்கியமான பரிகாரம்? வேறு என்னத்தங்க பேச போகிறோம்? பணம். அதை பற்றி பேசினா தானே நீங்கள் நிறைய பார்க்குறீங்க. அந்த பணம் அப்படிங்கிறதா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. முதல்லலாம் என்ன சொல்லுவாங்க? அருள் இல்லாருக்கு இவர் உலகு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பொருளை வச்சு தான் அருளே. என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போகிறோம், இங்கே காசை நீட்டினா தான் அங்கே கடவுளை கூட பக்கத்தில் இருந்து தரிசனம் செய்ய முடியுது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அந்த பண ஈர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக இந்த பணத்தட்டுப்பாடு முதல்ல ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளோ வாங்கி வந்திருக்கோம், நமக்கு எவ்வளோ வரப்போகுது, நம்ம வாங்கி வந்த அந்த பொருளாதாரத்தின் அளவீடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து கொடுத்துரும். அதுவும் அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தில் இந்த லக்னம், ஒவ்வொரு லக்னம் மாற 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 இந்த லக்னம் மாறும்போது வருமானம் எப்படி இருக்கும், இந்த லக்னம் மாறும்போது வருமானம் எப்படி இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு வருமானம்ங்கிறது 25% இருந்தாலே போதும் அப்படிங்கிறதாங்க நம்ம அட்சய லக்ன பദ്ധதியோட கான்செப்ட். நீங்கள் வருமானம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு மாதம் ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000த்துக்குள்ளே நான் எப்படியெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணுவோம். இதே மாதம் 50,000 வந்ததுன்னா அந்த 50,000த்துக்கும் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஆனால் 20,000த்தில் வாழ தெரிஞ்சவங்க 50,000 வந்தாலும் மிச்சப்படுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதற்கான காரணமும் இங்கே உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்குமானா நிச்சயமாக உண்டு. ஏஎல்பி அட்சய லக்னத்திற்கு 2ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய பண வருமானத்தை தரக்கூடிய ஒரு பாவகத்தின் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் வராது. ஆனால் அவங்க அதை சேமிப்பாங்களா, சேமிக்க மாட்டாங்களா, எங்கே செலவு பண்ணுவாங்க, எதன் மூலம் வருமானம் வரும் அப்படின்னு பல காரணங்களை நம்ம அதிலிருந்து பிரிச்செடுக்க முடியும். சரி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, 2ஆம் பாவம் லக்ன பாவம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பணம் தங்கணும், பணம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எனக்கு கேட்குது. சரி, அதற்கான ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும்தான். இதை வச்சா உடனே பணம் வந்துடுமா நினைக்காதீங்க. பணம் வருவதற்கான ஒரு சில தூண்டுகோல் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ஒரு தீபம் ஜோதி எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை. அப்போ அந்த பணத்தை ஈர்க்கணும்னா அதுக்கு சில பொருட்கள் நமக்கு உதவி செய்யும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக நம்ம ஜென்ரலாக என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது? மகாலட்சுமியின் அம்சமாக நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல்ல வைக்கிறது நம்ம கல் உப்பு தான். ஆனால் கல்லுப்பை எங்கே போனாலும் நம்ம கூடவா வச்சுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் கல் உப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் அதை தொட்டுக்கோங்க. நம்ம சின்ன வயசுலலாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு புதுசாக குடி போடுறதுனால கூட முதல்ல உப்பு தான் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அப்போ ஏன்னா உப்பில் அந்த மகாலட்சுமி தண்ணியிலேருந்து எதுக்காக அந்த உப்புக்கும் மகாலட்சுமிக்கும் என்ன தொடர்பு? திருப்பார்கடலை கடையும் போது மகாலட்சுமி வந்தாங்க. அப்போ அந்த கடல்லேருந்து வந்ததுனால அந்த கடலில் விளையக்கூடிய அந்த உப்பையே நம்ம மகாலட்சுமியின் அமைப்பாக நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம். மகாலட்சுமி எதுக்காக நம்ம அந்த கல்லுப்பை மகாலட்சுமின்னு சொல்கிறோன்னு தெரியுமா? திருப்பார்கடலை கடையும் போது அதிலிருந்து வந்தவங்க தான் மகாலட்சுமி. அப்போ கடலுக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பந்தம் உண்டு, கடலில் விளையக்கூடிய உப்புக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் அந்த மகாலட்சுமியை கல்லுப்பாக நம்ம பார்க்குறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் பணம் வச்சு எடுக்கிறோமோ அந்த இடமெல்லாம் வாசனையாக இருக்க வேண்டும். வாசனைனா நம்ம சென்ட் அடிச்சுக்கிறதுக்கு பேர் வாசனை கிடையாதுங்க. நிறைய பேர் தப்பாக என்ன பண்ணிச்சுக்கிறாங்க, ஒரு பர்ஸ் எடுத்தாவே சென்ட் பாட்டில் எடுத்து அதில் பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அடித்து வச்சுக்கிறாங்க. அது பண்ணக்கூடாது. இயற்கையான நறுமணத்தை உருவாக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நம்ம அங்கே பயன்படுத்திக்கணும். என்ன? ஏலக்காய் முதன்மையானது. பொதுவாகவே இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பண ஈர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி 500 நோட்டு என்ன கலரில் இருக்குது சொல்லுங்கள்? பச்சை கலரில் இருக்குது இல்லையா? அதிகமாக நம்ம கையில் என்ன புழங்குது? 500 நோட்டு புழங்குது. வயலட் கலரில் இருக்கக்கூடிய 100 நோட்டு கூட நம்ம கையிலலாம் அதிகமாக இல்லை. ஆனால் பச்சை கலரில் இருக்கக்கூடிய 500 நோட்டு நம்ம கையில் இருக்குது. அப்போது அந்த பச்சை நிறம் நம்ம பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி உடையது. அப்போ ஏலக்காய், இதில் ஒரு நிமிஷம் உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவகம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பச்சை ஏலக்காயை
நீங்கள் பதமாக முழுமையாக ஓப்பனாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை 2ஆம் பாவகம் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த ஏலக்காயை நம்ம கட்டி முடிச்சு போட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். அது உங்கள் ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட நிகழ்வை பார்த்து தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ வாங்க, இந்த ஏலக்காயை நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அடுத்து கிராம்பு. இந்த கிராம்புக்கு இயற்கையான அந்த நறுமணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கிராம்பை நம்ம வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். எத்தனை எண்ணிக்கையில் வச்சுக்கணும்னா 5 அப்படிங்கிறது குபேரனுடைய எண் அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 5ஆம் நம்பரில் 5 எண்ணிக்கையில் நம்ம வச்சுக்கணும். அடுத்து பச்சை கற்பூரம், கெமிக்கல் கலக்காத பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பர்ஸில் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பர்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்குக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லை வயசானவங்க இடுப்பில் பெல்ட் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பெல்ட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். பச்சை துணியில் இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், இதை வச்சு நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கனாவே அந்த பண ஈர்ப்பு அப்படிங்கிறது வேலை செய்யுமா? வேலை செய்யும். அது கூட கொஞ்சம் ஜவ்வாது பொடி. இன்றைக்கி ஜவ்வாதில் பேஸ்டெல்லாம் வந்துருச்சு. அந்த கெமிக்கல் கலந்ததை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். ஜவ்வாது பொடி, அந்த பொடியை நீங்கள் அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப இயற்கையான ஒரு நறுமணத்தோட அந்த பண ஈர்ப்புக்கான ஒரு நிகழ்வு வேலை செய்யுமா? வேலை செய்யும். சரி, இல்லைங்க, நீங்கள் பணப்பெட்டி வச்சுருக்கீங்க. அந்த பணப்பெட்டியில் என்ன போட்டுக்கலாம்? வசம்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. நாட்டு மருந்து கடையில் இதுக்கு பேர் தெரியும், சொல்லுவாங்க. இதை இதுக்கு வசம்புங்கிற பேரை கூட சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அது குழந்தைகளுக்கு அந்த பேர் சொல்லா இருமல்னு ஒரு இருமல் வரும். அதற்கு இந்த வசம்பை சுட்டு தேனில் குழைச்சி அந்த குழந்தைகளுக்கு நாக்கில் தடவுவாங்க. அந்த பேர் சொல்லா இருமல் அப்படிங்கிறது இதை நம்ம இந்த நிகழ்வில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த கக்குவான்னு சொல்கிற அந்த இருமல் வரும். அந்த தொடர் இருமலுக்கு பேர் இது. இந்த தொடர் இருமலுக்கு அந்த வசம்பு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த தொடர் இருமல் அது கட்டுப்படும் அப்படிங்கிறது. இந்த வசம்பு இன்றைக்கி நெகட்டிவான, இப்போ ஒரு இடத்துல பூச்சிகள் இருக்குது, அந்த செல் அரிக்கக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்லுவோம். எதுக்காக வசம்பு பயன்படுத்துகிறோன்னா, ஒரு பேப்பரை கூட அந்த பூச்சிங்கிறது அரிச்சிடும். அது பணமாக இருந்தாலுமே அதை அரிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது உண்டு. அதை அரிக்காமல், அப்போ என்ன, அந்த பணத்தை வேஸ்ட்டு பண்ணாமல், விரயம் பண்ணாமல் அது அங்கேயே தங்கியிருக்கணும். வசம்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா பணமே வான்னு நம்ம கூப்பிட்றதுக்கு சமம். அந்த வசம்பை பயன்படுத்தினீங்கன்னாவே பண ஈர்ப்புங்கிறது அங்கே வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். வசம்பை தொட்டுக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை வைக்கிறீங்க, இல்லை வசம்பை கையில் வச்சுக்கிறீங்க, வசம்பை உங்கள் பேக்கில் வச்சுக்கிறீங்க, வசம்பை உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறீங்க, அந்த பணத்தோட நேரடி தொடர்பில் அந்த வசம்பு இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது செலவானாலும் அது அப்படியே ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு தங்கி கொண்டே இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். இந்த பொருட்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனைகள் வராமல் உங்கள் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அட்சய லக்னமும் அதற்கு துணை இருந்தால் கண்டிப்பாக பணப்பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படாது. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.